நான் செய்ய போகிறது பருப்பு வடை அல்லது மசால் வடை. இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு நான் இந்த மாதிரி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பூண்டு பல், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை கப்பு குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயம். இது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜாரில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கிறோம். இது கூட நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா குறைன்னு கட்டியாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு கட்டியாக அரைச்சி வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம தேவையான வெங்காயத்தை போட்டுக்குவோம். அந்த அரை கப்பு வெங்காயத்தையும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லி இலை இதையும் நம்ம நல்லா கிள்ளி போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா நம்ம கலந்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டையாக நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெலிசாக தட்டி நம்ம எண்ணெயில் போடணும். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பண்டிகை நாளில் சக்கரை பொங்கல் கூட இந்த வடையும் வச்சு படைக்கலாம். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.